ஹாய் நண்பாஸ், எல்லோருக்கும் வணக்கம். நேற்று தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இப்தார் நோம்பு நிகழ்ச்சிக்காக 1000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தளபதி விஜய் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது எல்லா கட்சிக்குமே ஷாக்கு தான். ஏன்னா இந்த திமுக கூட்டணி திமுக அந்த ஊடகங்களும் பதப்பிக்கிட்டு இருந்த என்ன தெரியுமா, என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேகா போக போகுது, 90 சீட்டு கொடுக்க போகிறாங்க, 2.5 வருஷம் சிஎம் நீ ஏதோ 2.5 வருஷம் சிஎம் எடப்பாடி இருக்கட்டும், இந்த மாதிரி டீல் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை டெப்யூட்டி சிஎம் கொடுக்க போகிறாங்க, பவன் கல்யாண் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்காரு விஜய் கூட, இந்த மாதிரி அவதூறுலாம் பதப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அவதூறுக்கு நேற்று தளபதி விஜய் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டான்னா, நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி சேர்க்க மாட்டோம், ஏன்னா முதல் மாநாட்டில் விக்ரமானன் மாநாட்டில் கொள்கை எது சொல்லிட்டோம், அதனால் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, எனது தலைமையில் ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இனிமேல் எந்த ஊடகங்களும் வதந்தி பரப்ப முடியாது. கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எப்படி முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு விஜய்க்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு வதந்தி பரப்பலாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகப்படும். ஆனால் திமுகவுடைய கனவு கலைஞ்சி போச்சு. இனிமேல் திமுக என்ன அவதூறு பரப்புனாலும் அது நடக்கவே நடக்க